இன்று நாம் பார்க்க இருப்பது இயேசுவின் அன்பான சீடனாகிய யோவானை பற்றிதான். யார் இவர்? இவருடைய சிறப்பம்சங்கள் என்ன? இயேசுவுக்காக என்னவெல்லாம் செய்தார்? என்னென்ன தியாகங்கள் செய்தார்? இயேசுவின் உயிர்த்தெழுதல் பின்பு எப்படியெல்லாம் ஊழியம் செய்தார்? இயேசு சிலுவையில் மரிக்கும் போது இவரிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகள் என்னென்ன என்பதை பற்றி இப்பதிவில் பார்க்கலாம். யோவான் என்கிற வார்த்தைக்கு கர்த்தரின் வெகுமதி அல்லது கர்த்தரின் கிருபை என்று அர்த்தமாம். சில வேத பண்டிதர்கள் யோவான் என்கிற பெயர் யோனா என்ற பெயரிலிருந்து மருவி வந்ததாக கூறுகின்றனர். இந்த யோவானின் தகப்பன் பெயர் செபதேயு, தாயின் பெயர் ஷலோமி. இவர் பெத்சாயிதா பட்டணத்தை சேர்ந்தவர். இவரின் சகோதரனின் பெயர் யாக்கோபு. யாக்கோபும் யோவானும் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கும் போது இயேசு அவர்களை அழைத்தார். திபேரியா கடல், கலிலேயா கடல், கெனசரேத்து கடல் ஆகிய மூன்றும் ஒரே கடல்தான். இயேசு அனைத்து சீஷர்களை பார்க்கிலும் யோவான் மீது மிகவும் அன்பு வைத்திருந்தார். இவர் இயேசுவின் அன்பின் சீடன் என்றே அழைக்கப்பட்டார். இயேசுவுக்கு மிக நெருக்கமாய் இருந்த சீஷர்கள் 3 பேர். அதில் இந்த யோவானும் ஒருவர். யவிருவின் மகளை இயேசு உயிரோடு எழுப்பிய நேரத்திலும், இயேசு மறுரூபமான நேரத்திலும், பேதுருவின் மாமியை குணமாக்கிய நேரத்திலும், தேவாலயத்தின் உட்பரிகையின் மேல் வருங்காலத்தை குறித்து சொல்லும் நேரத்திலும், கெத்சமனே தோட்டத்தில் வியாகுலமடைந்த சமயத்திலும் இந்த யோவான் இயேசுவோடு கூட இருந்தார். இயேசு யாக்கோவுக்கும் யோவானுக்கும் சேர்த்து புவனர் கேஸ் என்று பெயரிட்டார். இதற்கு இடிமுழக்கத்தின் மக்கள் என்று அர்த்தமாம். இந்த பெயர் அவர்களுக்கு இருந்த சுறுசுறுப்பையும் உத்வேகத்தையும் வைராக்கியத்தையும் வெளிப்படுத்துகிறது. இந்த யோவான் சரியான உணர்ச்சி வசப்படுபவராம். ஆனால் யோவானுடைய பரிசுத்தம், பக்தி வைராக்கியம், தேவ அன்பு, அவருடைய போதனைகள், சிறந்த வாழ்க்கை முறைகள் ஆகிய இவைகள் அனைத்தும் நம்முடைய உள்ளத்தை கவருகின்றன. இந்த யோவான் அன்பின் சீஷன் மட்டுமல்ல, தாழ்மை உள்ளவராகவும் திகழ்ந்தார். இயேசுவை கைது செய்ய வந்த போது உயிருக்கு பயந்து எல்லா சீஷர்களும் தப்பியோடினாலும் இந்த யோவான் மாத்திரம் இயேசுவின் மரண பரியந்தம் சிலுவையின் அருகே நின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. இயேசு சிலுவையில் மரிக்கும் போது தமது தாயாரை இவர் கையிலே ஒப்படைத்தார். என் ஆடுகளை நீ மேய்க்க வேண்டும் என்ற பொறுப்பை பேதுருவிடம் ஒப்படைத்திருந்தாலும் தன் தாயை பராமரிக்கும் பொறுப்பை இயேசு யோவானிடமே ஒப்படைத்திருந்தார். பிற்காலத்தில் இந்த யோவான் எருசலேம் சபைக்கும் எபேசு சபைக்கும் தலைவராக இருந்து ஊழியம் செய்தார். ரோம அரசாங்கம் யோவானை பல வழிகளில் சித்திரவதை செய்தது. ஒரு ரோம தளபதி யோவானை மரத்தில் கட்டி வைத்து அடி அடி என்று அடித்து தீக்கொளுத்தி துன்பப்படுத்தினான். இன்னொரு ரோம பேரரசன் யோவானை நோக்கி இயேசுவை மறுதளித்து விடு, இல்லை என்றால் உன்னை மிக மோசமாக சித்திரைவதை செய்வேன் என்று மிரட்டிய போதிலும் இவர் இயேசுவை மறுதளிக்கவில்லை.